எரும மாடு வாகனம்னு சொன்னாங்க புராணங்களில். விஜயோட பஸ்ஸு தான் இப்போ எமனா தெரியுது எனக்கு. தமிழ்நாட்டினுடைய எமனா விஜய் தான் இருக்காரு. அதனால வார்த்தைகள்லாம் பேசணும். ஏன் அப்புறம் 50 உயிர் திரும்ப கொடுத்துருவாங்களா? தாவேகா சார்பா திரும்ப கொடுத்துருவாங்களா 50 உயிரை? போன உயிர் போனதானங்க. விஜய் செத்து இருந்தா மட்டும் பெரிய மரணம், சாமானியனுக்கு இருக்கிறதுலாம் சாதாரண உசுரா? விஐபிக்கு தான் உசுர் இருக்கா? சாமானியன் செத்தா அது சங்கதியே கிடையாதா? அது விஷயமே கிடையாது அவங்களுக்கு. ஆதவர்ஜனாவும் புஷி ஆனந்தும் வந்து நிர்மல்குமார் எல்லாரும் வந்து இந்த மாதிரி செத்து இருந்தாங்கன்னா அந்த மாதிரி பேசுவீங்களா நீங்க? சாமானியர்களுடைய இறப்பை நீங்க அவமதிக்கிறீங்க. அது செத்தா என்னன்னு நினைக்கிறீங்க? விஜயை பார்த்துட்டு செத்துட்டான்னு நினைக்கிறீங்க? என்ன தேவ தூதரா நீங்க? கடவுளின் குமாரனா நீங்க? ஆகாயத்துலேருந்து இறங்கி வந்துருக்கீங்களா? நீ சாதாரண நடிகன் தானே. நான் கொடுக்குற 200 ரூபா டிக்கெட்டு 100 ரூபா டிக்கெட்டில் வந்து நீ வளர்ந்தவன் தானே. நீ கட்டி இருக்கிற பங்களாவில் இருக்கிற ஒவ்வொரு செங்கலும் ஒவ்வொரு ரசிகனுடைய பணம் தானே. அது பொதுமக்களோட உயிரை பறிப்பதற்கு அவருக்கு வந்து உரிமை இருக்கிறதா? எப்படி அந்த மாதிரி அவங்க கூட்டம் நடத்துவாங்க தொடர்ச்சியா? அதனால தடை விதிக்கிறது இல்லை, நிபந்தனை விதிக்கிறாங்க. அதான் தடை விதிக்கிறோன்னு சொல்லி ஒரு ட்ராமா போட்டு அவங்க என்ன நினைக்கிறாங்க, கூட்டத்துக்கே போகாமல் இருந்துடலாம் அரசாங்கம் தடை விதிக்குதுன்னு சொல்லி நம்ம வந்து எக்ஸ் தளத்தில் பேசிக்கிட்டு இந்த மாதிரி வீடியோ போட்டுக்கிட்டு ஆன்லைன் பிரச்சாரம் செய்யலாம்னு நினைச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன்.